வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சோபகிருது வருடம் தை மாதத்தில் 21ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அனுஷம், திதி தேய்பிறை நவமி மதியம் 12:46 வரை, அதன் பின் தேய்பிறை தசமி. யோகம் நன்றாக இல்லை. மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை, குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் சுபகோரை எனப்படும் நல்ல நேரங்கள் காலை 7 முதல் 10 வரை, காலை 11 முதல் நண்பகல் 12 வரை, மதியம் 2 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சூரியன், செவ்வாய், புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. பிறந்த கால ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்னம் மூலம் நம்ம பதில் சொல்ல முடியும். அந்த பிரசன்னம் என்பது நிறையா மெத்தட் இருக்குது. அதில் கேரளாவில் பார்க்கப்படக்கூடிய சோழி பிரசனம் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் இப்போது பல பேர் பல யுக்திகளை ஆண்டு ஜாதகம் ஜோஷியம் சொல்கிறாங்க. சில பேர் பேரை வைத்தே சொல்லிடுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி நீங்கள் வரக்கூடிய நேரத்தை வைத்து, அன்னைக்கு இருக்கக்கூடிய சில கிரக சூழ்நிலைகளை வைத்து நம்மளால் பிரசனம் மூலம் பலன் சொல்ல முடியும். அதனால் ஜாதகம் இல்லாதவர்கள் நேரிலும் வரலாம். நேரில் வர முடியலன்னா ஆன்லைன்லேயும் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி திருமண பொருத்தம் பார்த்து 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஜாதகம் இருப்பவர்களும் பார்க்கலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்னம் மூலமும், ஜாதகம் இருப்பவர்களுக்கு அவருடைய சுய ஜாதகத்தின் மூலமாகவும் நம்ம பலன் சொல்கிறோம். ஜாதகத்தில் ஏதாவது குறை தோஷங்கள் இருந்தால் அதற்கான சரியான கோயில்களை உங்களுக்கு சொல்லி, அந்த கோயில்கள் மூலம், வழிபாட்டின் மூலம் அதற்கு பரிகாரமாக வரக்கூடிய அந்த கோயில்களுக்கு போய் நீங்கள் வந்தீங்கன்னா தீர்க்கப்படும் அந்த தோஷங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவான விளக்கம் கொடுக்குறோம். ஏன்னா கோயில்கள் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கான கிரகங்களின் ஆதிக்கம் நிறைந்த கோயில்கள் நிறையா இருக்குது. அதை உங்களுக்கு நம்ம சரியான முறையில் பரிந்துரை செய்கிறோம். நீங்கள் போயிட்டு வந்தால் மட்டும் போதும் அந்த கோயிலுக்கு, வேறு எந்த செலவும் பண்ண தேவையில்லை. அது மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் மூலம் உங்களை வாழ்க்கையில் லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வர முடியும். அதற்கு என்னை நேரில் வந்து பார்க்கலாம், அல்லது இதில் திரையில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பர், அதுக்கு கால் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஸோ இது மாதிரியான சர்வீஸ் எல்லாம் உண்டு. சிசேரியனுக்கும் நம்ம நேரம் குறித்து கொடுக்குறோம். சுப முகூர்த்தம், வீட்டில் நடக்கக்கூடிய சீமந்தம், கிரகப்பிரவேசம், இதற்கான நேரம் குறித்து கொடுக்குறோம். இதெல்லாம் நம்முடைய சர்வீஸ். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டம தினம் என்றால் சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வரும்போது மனக்குழப்பங்கள் ஏற்படும். தேவையில்லாத சில டென்ஷன்ஸ் வரும். ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பணமும் வரும். காரணம் என்னென்னா, ராசிக்கு 7 மற்றும் 2 அப்படிங்கிற ஸ்தானத்துக்குரிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரனின் வீட்டை சந்திரன் பார்க்குறார். அந்த 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனை குரு பார்க்குறார், தனகாரகன். அப்போது இன்றைக்கி பண வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நல்ல நாள் இன்றைக்கி. சந்திராஷ்டமம் என்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டும் போதும். இந்த நாள் சுகமான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 7க்குடைய கிரகம்
செவ்வாய், அவர் இது காலம் வரைக்கும் 8ஆம் இடத்தில் இருந்தார். அவர் இப்போது 9ஆம் இடம் வந்து அங்கே உச்சம் பெறுகிறார். அதனால் இந்த நேரம் வந்து உங்களுக்கு நல்ல நேரம். இப்போது எதிராளிகளால் நன்மை, கூட்டாளிகளால் நன்மை, சந்திக்கும் நபர்களால் நன்மை, மனைவியால் நன்மை, மனைவிக்கு கணவனால் நன்மை, திருமணமான தம்பதியர்கள் அந்யோன்யமாக இருப்பார்கள். இது மாதிரி பல விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். இனி வரும் காலங்கள் எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல நாள் தான். இன்றைய நாள் அதற்கு துவக்கம். இந்த நாள் சுகமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2 கிரகமான சந்திரன் இப்போது விருச்சிகத்தில் நீச்சமாக இருக்கார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்துக்குரிய கிரகம் நீச்சம். அந்த ஸ்தானத்துக்கு உரிய கிரகம், அதாவது உங்கள் ராசிக்கு 6 கிரகம் செவ்வாய், அவர் உச்சம் பெறுகிறார். அப்போது கடன் வாங்கும் எண்ணம் சில பேருக்கு ஏற்படும். அதனால் அதை முதல்ல அந்த எண்ணத்தை மாற்றணும். சிலருக்கு உடல் உபாதைகளும் ஏற்படலாம். இந்த மிதுனம் கன்னி ராசிக்காரர்களுக்கு பொதுவாக செவ்வாய் வந்து உச்சம் பெறுவது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இல்லை. அதனால் கொஞ்சம் உங்களுடைய உடல் நலத்திலும் உங்கள் எண்ண ஓட்டத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் வாங்கும் எண்ணத்தை அறவே தவிர்ப்பது நலம். கடகராசிக்காரர்களுக்கு இது காலம் வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்தார். இப்போது 7ஆம் இடம் வந்து உச்சம் பெற்றிருக்கார். ராசிக்கு 2 கிரகம் சூரியன். சூரியன் செவ்வாய் இணைவது அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் தோஷம். ஆனால் சில ராசிக்காரர்களுக்கு அது யோகம். கடகராசிக்காரர்களுக்கு இது யோகம். சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அசையா சொத்து குறிப்பாக சொல்லணும்னா அது வாங்கும் எண்ணம் ஏற்படும், சூழ்நிலையும் ஏற்படும். அதற்கேற்ற பணமும் வரும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு இது காலம் வரைக்கும் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாங்க. இந்த 2 கிரகமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். இப்போ அதை விட அதிகமான ஒரு நற்பலனாக செவ்வாய் உச்சம் பெற்று காணப்படுகிறார். அதனால் அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகமும், நிலம் அந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது நிலம் அப்படின்னா விவசாயம் அல்லது நிலத்திற்கடியில் எடுத்து இந்த கனிம வளங்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறவங்க, இல்லைன்னா வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், மணல் செங்கல் இந்த மாதிரியான ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, இது போன்ற துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதிக அளவில் லாபம் கிடைக்கும். புதிய தொழில்கள் விரிவாக்கம், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிற நாள். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் இப்போ இன்றைக்கி ராசிக்கு 3ஆம் இடம் வந்து அங்கே நீச்சம் பெறுகிறார். சந்திரனுக்கு 3ஆம் இடம் யோகமான இடம், அங்கே இருக்கலாம். ஆனால் செவ்வாய் பகவான் இப்போ உச்சம் பெற்று காணப்படுகிறார். செவ்வாய் 3க்கும் 8க்கும் உடைய கிரகம். அவர் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான பலன் அல்ல. செவ்வாய் அது இந்த மகரத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகள் ஏற்படலாம், தேவையற்ற வம்பு தும்புகள் வரலாம். ஸோ உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வம் வணங்குவது நல்லது. உங்களுக்கு நெருக்கமான அல்லது உங்கள் குடும்ப ஜோதிடர் யாராவது இருந்தால் ஏதாவது ரெமிடிஸ் பரிகாரம் செய்து கொள்வது நலம். துலா ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு தொடர்ந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய கிரகமைப்பு கொண்ட நாள். ராசி அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து குருவால் 9ஆம் பார்வையால் பார்க்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமைப்பு கொண்ட நாள். 2ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாயோடைய வீடு, 7ஆம் வீடு அதுவும் செவ்வாயோடைய வீடு. இந்த செவ்வாய் இப்போது உச்சம் பெறுகிறார், அதுவும் 4ஆம் வீட்டில் உச்சம் பெறுகிறார். அப்போ இடம், வீடு, வண்டி, வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும். இடம், வீடு, வண்டி, வாகனம் அப்படின்னா என்ன? சின்ன சின்ன குரோட்டன்ஸு, சின்ன சின்ன இந்த தொட்டியில் வச்சு செடியெல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூட பெரிய அளவில் ஆதாயங்கள் கிடைக்கும். அப்போது விவசாயம் செய்கிறவர்கள், ரியல் எஸ்டேட்காரங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். துளாராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச ஆரம்பித்தாச்சு. நேரம் அருமையாக இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம்
ராசியில் சந்திரன் நீச்சம். இப்போ இந்த நேரங்களில் கொஞ்சம் வேலை சுமை, வேலை பளு ஜாஸ்தியாக இருக்கும், அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். சில பேருக்கு நேரத்துக்கு சாப்பிட முடியாது, சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம், உடல் அசௌகரியங்கள் ஏற்படலாம். ஆனால் வலிகள் வந்து நீங்கும். ஏதோ ஒரு இடுப்பு கைகளில் வலி வந்து நீங்கும். ராசி அதிபதி செவ்வாய் இப்போ இன்றைக்கி மாறியாச்சு, அவர் உச்சம் பெறுகிறார். அதனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் மேலோங்கும். இது ஒரு நல்ல நேரம்தான். ஆனால் சில நேரங்களில் சில பேருக்கு கடன் வாங்கும் எண்ணமும் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள் இது. இப்போ 12 ராசிக்கு நம்ம பலன் சொல்லியிருக்கோம். அதில் இருக்கிறதுலையே அதிக நற்பலன் நடக்க போகிறது யாருக்குன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் வந்து அஷ்டமாதிபதி, தேய்பிறை சந்திரனாக வரும்போது நன்மை செய்யும். இன்றைக்கி அந்த சந்திரன் 12ஆம் இடம் வந்துட்டார், அது ஒரு யோகம். அங்கே வந்து நீச்சமாகிறார், அது டபுள் யோகம். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க. அந்த ராஜயோகம் பெற போகிற நேரம் இது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு, 5க்குடைய கிரகம் 2ஆம் இடத்தில் உச்சம். தன லாபங்கள் வந்து கொட்ட போகுது, பணம் காசு வந்துகிட்டே இருக்க போகுது. எங்கேருந்து வருது, எப்படி வருது, யார் கொடுக்குறான்னு தெரியாத அளவுக்கு பணம் வரும் அப்படின்னா அதிக அளவில் வரும், கட்டுக்கட்டாக வரும். நோட்டு அடிக்கிற மிஷினே நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு கேட்குற அளவுக்கு யாராவது கேட்பாங்க. அந்த அளவுக்கு பணம் வரப்போகுது. அதனால் செல்வச் செழிப்பு ஏற்பட போகிற நேரம். அதை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக நிலம், தங்கம் இதில் முதலீடு பண்ணுங்கள். செலவு பண்ணும் எண்ணம் வரக்கூடாது, சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். அதற்கான நேரம் இது. இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அஷ்டமாதிபதி ராசிக்குள்ளே வருவார். கொஞ்சம் உடல் உபாதைகள்லாம் சில பேருக்கு ஏற்படும். இப்போது செவ்வாயும் வந்து இணைகிறார். இந்த செவ்வாய் ஒரு சூடு, ஹீட் சம்மந்தப்பட்ட பிளானட். சூரியனும் அது போன்ற ஒரு பிளானட்டு தான். இந்த 2 கிரகங்களும் ராசிக்குள் இணையும் போது சிலருக்கு இந்த கட்டி, இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான உபாதைகள் ஏற்படலாம். ஆனால் 4க்குடைய கிரகமாக செவ்வாய் வருவதால் சொத்து சுகங்கள் சேரக்கூடிய நேரம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதிர்ஷ்டம் அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டம். சில பேருக்கு லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் கூட பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் லாட்ரியும் கிடையாது நம்ம ஊரில் கிடையாது. சில பேருக்கு அந்த மாதிரியான ஏதாவது ஒரு எண்ணம் ஏற்படும், அதில் ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு வழக்கு வியாஜியங்களில் வெற்றி. இப்போ நீங்கள் ஏதாவது உங்கள் கேஸை பற்றி உங்கள் அட்வொகேட்டிட்ட இப்போ இன்றைக்கெல்லாம் போய் பேசுனீங்கன்னா நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. உங்களுக்கு சாதகமாக சில தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கோர்ட்டு கேஸுகளில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வழக்கு வியாஜியங்கள் வெற்றி. இப்போது உங்களுடைய தொழில் கூட்டாளிகள் யாராக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் முறையில் உங்கள்கிட்ட போட்டி போடுறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு பெயர் கிடைக்கும். சுமூகமாக உங்கள்கிட்ட பேச வருவாங்க. சண்டை சச்சரவு இல்லைங்கிற நிலைக்கு மாறும் நேரம் வந்தாச்சு இப்போது. அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தென்படும். உடலில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அதற்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். எந்த மருந்து எங்கே கிடைக்கும், எது சிறப்பான மருந்துன்னு சொல்லுவதற்கு ஆலோசனையாக சில நல்ல மருத்துவர்கள் கிடைப்பாங்க. இந்த நாள் சிறப்பான நாள். மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். 5க்குடைய கிரகம் அவர் நீச்சம் பெற்றாலும் அது யோகம்தான். உங்களுக்கு பெரிய அளவில் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். நாளை தினமும் இதே கிரக அமைப்பு தான். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் இது போன்ற விஷயங்களில் வெளியூர் போகணும் அப்படின்னு சில பேர் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. வெளிநாடு போகணுன்னு சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அதற்கான நேரம் கணிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், கிடச்சிரும். வெளிநாடு வர்த்தகம் செய்பவர்களுக்கும் இது நேரம் நல்லாயிருக்கு. அதிக அளவில் லாபங்கள் கிடைக்கும். அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவர்களுக்கு இப்போ கௌரவ பதவிகள், பட்டங்கள்லாம் கிடைக்கும். பெரிய அளவில் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். பன்மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது. செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் லாபம்தான். இப்போது 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் செவ்வாயோட வீடு. அங்கே தனக்காரகன் அமர்ந்திருக்கார்.
2 கிரகம் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். அதனால் பழைய பாக்கிகள் வசூலாகும். வராத பணம் கூட இப்போ வசூலாகக்கூடிய ஒரு நேரம். தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். குடும்பமும் செழிப்பாகவும் வளமாகவும் இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கக்கூடிய நாள். இது நல்ல நாள்.